ஹே கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு சினிமா கமெண்ட்ரியில் சத்திய சோதனை. எஸ், நம்ம கவுண்டமணி அவர்களோட டைலாக் சத்திய சோதனடா அப்படிதான் இருந்துச்சு. பட் இந்த படத்தோட டைட்டில் கேட்டதுமே படம் பார்த்து முடிக்கும் போது சத்திய சோதனடா அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாதுன்னு நினைச்சிட்டு தான் இந்த படம் பார்த்தேன். பட் அது நடந்துட்டா இல்லையா அப்படிங்கிறது வீடியோட லாஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதை தாண்டி இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போது ரொம்பவே ஃபன்னாக இருந்துச்சு, சிம்பிளாக சட்டிலாக இருந்துச்சு. ஏன்னா இந்த படத்தோட டேரக்டரோட முன்னாடி படம் ஒரு கிடாயின் கருணைமனும், அந்த படம் நான் பார்த்துருக்கேன். ரொம்பவே சட்டிலான ஒரு படம், பட் ஒரு பிக் இம்பாக்ட் அந்த படத்தில் இருந்துச்சு. ஸோ அந்த வகையில் இந்த படம் டீசெண்டான ஒரு படமாக இருக்கும் நம்பி நான் இந்த படம் பார்க்க ஆரம்பித்தேன். நான் இப்போலாம் சொல்கிறேன் நல்லா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்கிறேன். இந்த படத்தோட லீடாக பிரேம்ஜி பண்ணியிருக்காரு. பட் உண்மையாலுமே இந்த படத்தோட லீட்னா இந்த படத்தில் ஒரு அப்பத்தா வருவாங்க, ஆவுடைய அம்மான்னு சொல்லிட்டு, அவங்க தாங்க. அதை தாண்டி இந்த படத்தில் இருக்கிற கேரக்டர்ஸான இந்த போலீஸ்காரங்க. ஸோ இந்த போலீஸ்காரங்க என்னென்ன திருட்ட வேலை பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்த ரொம்பவே அப்பட்டமாக போட்டு காட்டியிருப்பாங்க. பட் எல்லாமே நேச்சுரலாக இயல்பாக இருந்திருக்கும். பட் சில இடங்களில் காண்டாகும், ஏன்டா அப்பெல்லாம் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த காண்டி கட்சி வரைக்கும் இருந்துச்சு, எந்த இடத்துலையுமே அது மாறவே இல்லை. அந்த கிளைமேக்ஸில் ஒரு விஷயம் நடக்கும். அது பார்த்ததுக்கப்புறமா எனக்கு ஒரு விஷயம் தான் அங்கே தோணுது. லியோ படத்தில் என்னங்க விஜய் பர்ஃபார்மன்ஸ், நான் லியோ இல்லை நம்ப வச்சது. இந்த பாட்டி பண்ணியிருப்பாங்க பாருங்க ஒரு பர்ஃபார்மன்ஸு, எனக்கே ஒரு செகண்ட் டவுட் ஆச்சு. நான் கெஸ் பண்ணிட்டேன், ஓகே கதை இப்படி தான் முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஸ்டில் அது இல்லை போல, வேற யாரோ தான் பண்ணியிருக்காங்க போல அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதாவது கான்செப்ட் என்னன்னா, நம்ம பிரேம்ஜி ஒரு எந்த வேலையுமே பார்க்கல, எதுவுமே படிக்கல, எதுவுமே பண்ணல. பட் டீசெண்டான ஒரு காய் ஒரு ரோட்டில் இருக்காரு. அந்த இடத்துல ஒரு பணத்தை அதாவது ஒருத்தனை ஆல்ரெடி வெட்டி போட்டுட்டாங்க, அந்த பணம் அங்கே இருக்கு. ஸோ அதுலேருந்து நகைகளை யாரோ களவான்ட்டாங்க. ஆனால் அங்கே ஒரே ஒரு செயினும் ஒரு வாட்சும் ஒரு என்ன சொல்கிறது பர்ஸ் வந்திருக்கு. அதை எடுத்துகிட்டு போலீஸ் சரணடையெல்லாம் கொண்டு போய் கொடுத்துருக்காரு. இந்த வழியில் ஒரு பாட்டி நடந்து வந்திருக்காங்க. அந்த பாட்டியை கூட்டிகிட்டு ட்ராப் பண்ணிவிட்டு கொண்டு போய் உள்ள கொடுத்துருக்காரு. மிச்ச நகையெல்லாம் எங்கடான்னு சொல்லிட்டு கோர்ட்டு கணக்கு அணிக்காமல் இவங்களை இல்லீகலாக வச்சு விசாரித்து மிச்ச நகைகளை கைப்பற்றலாம் முடிவு பண்ணியிருக்காங்க. பட் என்ன விஷயம்னா, அந்த மிச்ச நகைகளை எடுத்தது யார் அப்படிங்கிறது தெரியல. ஸோ கடைசி வரைக்கும் படத்தை ட்ராகியாக இழுத்து யாரா எடுத்ததுன்னு படத்தை பார்க்க வச்சாங்க. பட் கடைசியில் சாட்டிஸ்ஃபை ஆச்சான்னு கேட்டால் கண்டிப்பாக காண்டுதாச்சு. நான் அப்படிப்பட்ட ஒரு கிளைமேக்ஸ் தான் இந்த படத்தில் இருந்துச்சு. அங்கே ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி 2 மணி நேரம் இந்த படத்தை போய் பார்க்கணும்னு கேட்டால் கண்டிப்பாக பார்க்காதீங்க. ஏன்னா இந்த எல்லா வேலையும் பண்ணதும் அந்த லியோ தான். இப்போயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ ஸ்லைட்டாக ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருந்துச்சுங்க. நான் ரொம்ப என்ன சொல்கிறது, என்ன தான் செட்டிலாக போனாலும் ட்ராகியாக இழுத்தாலும் அது ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். எல்லாமே வேஸ்டட், இவ்வளோ நேரம் பண்ணது அப்படின்ற மாதிரி தான் இந்த படம் முடிஞ்சிச்சு. ஸோ சத்திய சோதனை நிஜமாவே சத்திய சோதனடா அப்படின்னு தான் இருந்துச்சு. ஸோ பார்க்குதுன்னா பாருங்கள், சோனி லிவ்ல ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. தென் அப் டு யூ. That's it. This is Ajay signing off. Have a good day and hope the best to happen.